எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. எனக்காக யாவும் செய்து முடிக்கும் என் தேவன் நீர் இருக்க பயமே இல்லை. எல்லாவற்றையும் எல்லாவற்றாலும் நிரப்பும் நீர் இருக்க பயமே இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். சகலத்தையும் நீர் உருவாக்கினீர், வார்த்தையாலே நீர் உருவாக்கினீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். என் வாழ்விலும் நீர் வாக்கினால் சொன்னதை கரத்தினால் செய்து நிறைவேற்றுவீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அனுமதித்ததெல்லாம் நன்மைக்காக, நடத்திடும் பாதைகளும் நன்மைக்காக. அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செம்மையாய் எனக்கான யாவும் செய்து முடிப்பீர். உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உங்க கைகள் குறுகவில்லை, உம்மால் கூடாதது எதுவும் இல்லை. உம்மால் கூடாதது எதுவும் இல்லை.
மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, துயர் நீக்கும் மருத்துவரே, என் துதிக்கு பாத்திரரே, பலனெல்லாம் நீர்தானையா, பிரியமும் நீர்தானையா, பலனெல்லாம் நீர்தானையா, என் பிரியமும் நீர்தானையா. சொல்லுவோம், நன்றி 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 நன்றி. பாடுவோம், மகிழ்வோம், கொண்டாடுவோம், அப்பா சமூகத்தில் பாடி மகிழ்ந்து கொண்டாடுவோம். 1 ராஜாக்கள் 1ஆம் அதிகாரம் 6வது வசனம். அவனுடைய தகப்பன் நீ இப்படி செய்வானேன் என்று அவனை ஒரு காலம் கடிந்து கொள்ளவில்லை. அப்சலோம் தாவீது ராஜாவுக்கு வயசான உடனே அவருடைய மகன், அவர் ரொம்ப அழகானவனாக இருந்தவனால ராஜகுமாரத்தியுடைய மகனாக இருந்ததுனாலே தன்னைத்தானே உயர்த்துறான். தனக்கு முன்னால் ரதங்கள், குதிரைவர்கள், 50 காலாட்கள்லாம் ஓடும்படியாக அவன் செஞ்சு ஒரு பெரிய பந்தா பண்ணுறான். அதாவது நான் தான் அடுத்த ராஜான்னு சொல்லி அவன் ஒரு நகர உலா வரான். ஆனால் அப்பா அதை பார்த்தாலும் கண்டிக்கவில்லை என்று நாம் வாசிக்கிறோம். தாவீது எவ்வளோ நல்ல காரியங்களை செய்தார், ஒரு சில இடங்களில் தவறினார். அதில் இது ரொம்ப முக்கியமான பகுதி. அப்படி ஒன்று தடுக்காதனால என்னாச்சு தெரியுமா? அப்பாவை கேட்காமலே ஒரு நாள் அவன் நான் தான் ராஜான்னு சொல்லி தன்னை அறிவிக்கிறதுக்கு போயிட்டான். பிறகு அந்த பிரச்சனைகள்லாம் சாலமோன் ராஜா இவன் கொல்லப்பட்டான், இவன் செத்து போனான். அதுக்கு அப்பா ஒரு காரணம், முதலாவதே கண்டித்திருந்தால் இந்த பிரச்சனைகள் எல்லாம் அப்படியே முதல்லே ஓய்ந்து போயிருக்கும். ஒரு தகப்பனாக நாம் இருக்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகள் தவறு செய்தால் கண்டிக்க வேண்டிய கடமை நமக்கு இருக்கிறது. ஒரு ஆசிரியராக இருக்கும் பொழுது மாணவர்கள் தவறு செய்தால் அவர்களை கண்டிக்க வேண்டியது நம்முடைய கடமையாக இருக்கிறது. பிரியத்துக்குரியவர்களே, கண்டிக்கிறது அப்போ கஷ்டமாக இருக்கலாம், வேதனையாக இருக்கலாம், கண்ணீராக இருக்கலாம். ஆனால் பிற்பாடு அது மிகப்பெரிய வேதனைகள் தப்புவிக்கும். கண்டிக்காமல் விட்டுட்டோம் அப்படின்னா அப்போ அது நல்ல இன்பமாக இருந்த மாதிரி இருக்கும், பிற்பாடு ரொம்ப வருத்தமாக போயிடும். ஆனால் கண்டிக்க வேண்டியவர்கள் கண்டிப்போம். நம்ம கண்டிக்காமல் இருந்தால் அது பிற்பாடு நாச மோசங்களை ஏற்படுத்தும் என்பதை மறந்துவிடவே கூடாது. இன்றைக்கி கண்டிக்கிறது ஒருத்தருக்குமே பிடிக்கலை, ஆனால் கண்டிப்பு தான் மிகப்பெரிய அழிவிலிருந்து காப்பாற்றும் என்பதை நாம் மறந்துவிடவே கூடாது. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சிறியவனை பொழுதிலிருந்தும் எளியவனை குப்பையிலிருந்தும் எடுத்து உயர்த்தி ராஜாக்களோடு பிரபுக்களோடு வந்திருக்க செய்கிற அருமை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தினாலே இந்த சத்தத்தை கேட்கின்ற அனைத்து தேவனுடைய பிள்ளைகளுக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். நீங்கள் கோடா கோடியை பெருகுவீர்களாக, உங்களுடைய பிள்ளைகள் கோடா கோடியை பெருகுவார்களாக என்று வாழ்த்துகிறேன். பிரியத்துக்குரியவர்களே, இந்த நாளிலே உங்களை சந்திப்பது அதிக சந்தோஷம், அதிக மகிழ்ச்சி. இந்த சனிக்கிழமை நமக்கு மார்த்தாண்டம் வெட்டுமணி ஜங்ஷனில் உள்ள OMC ஹாலில் வைத்து நம்முடைய விடுதலையின் கூட்டம் நடைபெறும். கட்டப்பட்ட ஜனங்கள், போராட்டத்தின் மத்தியில் இருப்பவர்கள், சொல்ல முடியாத வேதனைகளில் இருப்பவர்கள் எல்லாம் நீங்கள் தாராளமாக அங்கே வரலாம். இயேசு கிறிஸ்து உங்களுக்கு தரும் விடுதலையை நீங்கள் இலவசமாக பெற்று செல்லலாம். கூட்டத்தின் இறுதியிலே உங்கள் யாவருக்கும் நல்ல விருந்து பரிமாறப்படும். எனவே திரளாய் நீங்கள் கடந்து வாருங்கள். அடைக்கலான் குருதி ஆவிக்குரிய முதிரிலும் இருக்கை நீட்டி உங்களை வரவேற்கிறது நாசரேத் தேவனுடைய மாளிகைக்குள்ளாகவே அடைக்கலான் குருவி முதியோருள்ளம் இருக்கிறது. தினந்தோறும் நல்ல நல்ல ஊழியக்காரர்கள், குருமார்கள் அங்கே இருப்பவர்கள் ஜெபத்தில் நடத்துகிறாங்க. நீங்களும் கூட அந்த அடைக்கலான் குருவி முதியோரிடத்துக்கு வரலாம். 3 வேளையும் மிக சிறப்பான உணவு பரிமாறப்படுகிறது. இந்த நாட்களிலே நமது அடைக்கலான் குருவி முதியோரிடத்திற்காக ஃபேவர் பிளாக் ரோடு போடப்பட்டு வருகிறது. இன்னும் கொஞ்சம் தான், ஒரு 20% தான் போடணும். அதுக்காக நீங்கள் ஜெபித்து கொள்ள வேண்டும் என்று உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். நம்முடைய பிரயோஜனத்திற்காக 2 சாமுவேல் 24ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம். அப்படியே காத் தாவீதிடத்திலே அவனை நோக்கி, உம்முடைய தேசத்திலே 7 வருஷம் பஞ்சம் வர வேண்டுமோ, அல்லது 3 மாதம் உம்முடைய சத்துருக்கள் உம்மை பின்தொடர வேண்டுமோ, நீர் அவர்களுக்கு முன்பாக ஓடி போக வேண்டுமோ, அல்லது நம்முடைய தேசத்திலே 3 நாள் கொள்ளை நோய் உண்டாக வேண்டுமோ, இப்பொழுதும் என்னை அனுப்பினவருக்கு நான் என்ன மறு உத்தரவு கொண்டு போக வேண்டும் என்பதை நீர் யோசித்து பாரும் என்று சொன்னார். ஒரு பெரிய தவறை அங்கே தாவீது செய்து விடுகிறார். அவர் போர் வீரர்களின் நம்பரை அவர் இலக்கம் பார்த்து விடுகிறார். எனக்கு இவ்வளோ பேர் இருக்காங்க, இவ்வளோ இராணுவ வீரர் இருக்காங்கிற பெருமை அவருக்குள்ளே இருந்ததுனால
அதை அவர் செய்து விடுகிறார். யோவாப் எனப்பட்ட அவருடைய தளபதி வேண்டே வேண்டாம், இது ஆண்டவர் கோபத்தை ஏற்படுத்தும் என்று எவ்வளோ சொல்லி பார்க்கிறார். ஆனாலும் ராஜா பிடிவாதமாக நின்று தன்னுடைய இராணுவத்தில் எத்தனை வீரர்கள் சௌரியவான்கள் இருக்கான்னு சொல்லி எண்ணி பார்க்குறாரு. அப்படி எண்ணி பார்க்கும்போது அவருக்கு ஒரு பெருமை உண்டாகிறது. இன்னொன்று, ஆண்டவர் மீது இருந்த நம்பிக்கை மனிதர்கள் மீது, வீரர்கள் மீது சென்று விடுகிறது. எனவே அங்கே தாவீது மீது ஆண்டவருடைய கோபம் உண்டது என்று நாம் பார்க்கின்றோம். ஆண்டவர் மீது தான் நம்பிக்கை இருந்திருக்க வேண்டும் தாவீதிற்கு. அவருக்கு தான் நன்றி செலுத்தி இருக்க வேண்டும். இந்த இராணுவத்தை தந்து ஆண்டவருடைய பாதத்தில் தான் அவர் அமர்ந்திருந்திருக்கணும். அதை விட்டுட்டு எவ்வளோ பேர் இருக்காங்க, எனக்கு இத்தனை வீரர்கள் இருக்காங்க, யூதா கோத்திரத்தில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்க, ஏனே 11 கோத்திரத்தில் இத்தனை லட்சம் பேர் இருக்காங்கன்னு பெருமைப்பட ஆரம்பித்தார். ஆண்டவருடைய கோபம் அவர் மீது வந்தது. இதிலிருந்து நான் கற்றுக்கொள்கிற மிகப்பெரிய பாடம் என்னவென்றால், ஆண்டவர் நமக்கு தந்திருக்கிற ஆசீர்வாதங்கள், மேன்மைகள், பணம், சொத்து, வேலை, கவர்மெண்ட் ஜாப், வெளிநாட்டு வீசா, கால்நடைகள், பிள்ளைகள் எல்லாமே அவர் நமக்கு போட்டிருக்கிற பிச்சை. நம்முடைய ஆண்டவர் நமக்கு கிருபையாய் நமக்கு தந்திருக்காங்க. இப்படி இருக்கத்தக்கதாக நாம் இதை தந்த ஆண்டவர் மீது தான் நம்முடைய கவனத்தை செலுத்த வேண்டுமே அன்றி, அவருக்கு தான் நன்றி செலுத்த வேண்டுமே அன்றி, இந்த உலகப்புறமாக நமக்கு தரப்பட்ட ஆசீர்வாதங்கள் மீது நாம் கண் வைத்து விடுவோம் என்றால், அவைகளை பெரிதாய் நினைத்து விடுவோம் என்றால், அது நமக்கு பெரிய கண்ணியாக மாறிவிடும் என்பதில் சந்தேகமே இல்லை. உயர்ந்த வேலையில் இருப்பவர்களை பாருங்கள், அதிகமாய் சம்பாதிப்பவர்களை பாருங்கள். நான் எல்லோரையும் சொல்ல வரவில்லை. பெரும்பான்மையான மக்கள் தனக்கு அந்த வேலை கிடைத்து விட்டபடினாலே, பணம் வந்து விட்டபடினாலே ஒரு விதமான பெருமையோடு அவர்கள் வாழ்வதையும், பணம் எனக்கு இருக்கிறது, என்னை யாரும் அசைக்க முடியாது, எனக்கு யாரும் நிகர் இல்லை என்று எவரையும் மதிக்காத தோரணையிலே முகத்தை திருப்பிக் கொள்வதையும் பார்க்கிறோம். இது தவறான ஒரு காரியம். இது ஆண்டவர் தான் கொடுத்திருக்கிறார். நம்முடைய திறமை அல்ல, நம்முடைய உழைப்பு அல்ல, இல்லை நம்முடைய ஞானம் அல்ல. கர்த்தர் கிருபையை கொடுத்திருக்கிறார். அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். தேவன் நம்மை உயர்த்த நாம் நம்மை தாழ்த்த வேண்டும் என்று நாம் இதுபோல எனக்கு நிகர் யாருமில்லை என்று நினைக்கவே கூடாது. நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் மீது மாத்திரமே இருக்க வேண்டும் என்று, நம்முடைய பணத்தின் மீதோ, நம்முடைய நண்பர்கள் மீதோ, நம்முடைய அரசியல் செல்வாக்கு மீதோ, இல்லைன்னா இந்த உலகத்தில் காணப்படுற எந்த ஒரு மேன்மையின் மீதோ நமக்கு இருக்கக்கூடாது என்பதைத்தான் இந்த சம்பவம் காண்பிக்கின்றது. யானைக்கும் அடிச்சறுக்கும் என்பார்கள். தாவீதும் கூட அடிச்சறுக்கினார். அவர் ஒரு இடத்துல விழுந்து போனார், பெருமைப்பட்டார் என்று காண்கிறோம். அவ்வளோ பெரிய பரிசுத்தவானை விழுந்து போவார் என்றால் நாமெல்லாம் எம்மாத்திரம். எனவே ஒவ்வொரு அடியை நாம் எடுத்து வைக்கும் பொழுதும் தாழ்மையோடு நாம் எடுத்து வைப்போம். ஒவ்வொரு அடியை எடுத்து வைக்கும் பொழுதும் ஆண்டவருக்கு நாம் நன்றி செலுத்துவோம், சோத்திரம் செலுத்துவோம். நாம் ஆண்டவருக்கு பிரியமாய் வாழ முயற்சிப்போம். நம்முடைய நம்பிக்கை எப்பொழுதும் ஆண்டவர் மீது இருந்து கொண்டே இருக்கட்டும். நம்முடைய உலகப்பிரமான வேலையின் மீது, சம்பாத்தியத்தின் மீது நமக்கு ஒருபொழுதும் நம்பிக்கை வந்து விட வேண்டாம். அவைகளெல்லாம் ஒரு நிமிடத்தில் நீர் மேல் உள்ள குமிழி போல தோன்றி மறைந்துவிடும். இறக்கைகளை கட்டி கொண்டு பறந்து போய்விடும். சடிதில் இடிந்து விழுந்து விடும், காணாமல் போய்விடும். ஐயோ, அதை நாம் நம்பி வாழ்வோம் என்றால் நாம் நெஞ்சிலும் மார்பிலும் நம்முடைய தலையில் அடித்து கொள்ள வேண்டிய சூழ்நிலை ஆயிரும், வெட்கப்பட வேண்டிய சூழ்நிலை ஆயிரும். ஆனால் ஆண்டவர் மீது நம்பிக்கை வச்சோன்னா நம்ம விழமாட்டோம். ரெண்டாவதாக, அவருக்கு தப்பு செஞ்சோன்னா ஆண்டவர் மகனே நீ இப்படி தப்பு பண்ணிட்ட, நீ இப்படி பண்ணாதப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்லிட்டு விட்டுருக்கலாம். நம்ம ஆண்டவர் மன்னிப்பதில் தயப்பெருத்தவர். கொஞ்சம் பெருமைப்பட்டுட்ட மகனே, கொஞ்சம் என்ன நம்புறது போல உன் இராணுவத்தெலாம் நீ பெருசாக நினச்சிட்ட, நம்பிட்ட, சரி இனி எப்படி செய்யாதுன்னு விட்டுருக்கலாம் இல்லையா? ஆனால் அப்படி சொல்லலை. 3 ஆப்ஷன்ஸாக தாவீதுக்கு காத் எனப்பட்ட ஒரு தீர்க்கதரிசியின் மூலமாக கொண்டு வராரு. 3 தண்டனை இருக்குது. இந்த தண்டனையில் ஒரு தண்டனை நீயே எடுத்துக்கலாம். 7 வருஷம் பஞ்சகாலம் வரும். நாட்டில் இந்த யோசேப்பு காலத்தில் பஞ்சம் வந்த மாதிரி 7 வருஷம் சாப்பாடே இருக்காது. எல்லாரும் கஷ்டப்படணும். அடுத்தாப்பில் பார்த்தீங்கன்னா 3 மாதங்கள் ஒரு சத்துருக்களுக்கு முன்பாக நீர் ஓடி போகணும். விரட்டிக்கிட்டே வருவான், அருவாள் எடுத்துக்கிட்டே வருவான், வில் எடுத்துகிட்டே வருவான், ரதத்தில் குதிரையில் துரத்திக்கிட்டே வருவான். நீர் வந்து ஒளிஞ்சே வாழணும், இல்லைன்னா பயந்து ஓடிட்டே இருக்கணும் 3 மாதம். ஃபஸ்ட்டு 7 வருஷம் பஞ்சகாலம், அடுத்து 3 மாதம் எதிரிகளுக்கு ஒழித்து வாழணும். அதுக்கு பிறகு நம்ம பார்த்தோன்னா 3 நாள் கொள்ளை நோய், எக்கச்சக்கமாக ஆயிரக்கணக்கில் மக்கள் 3 நாளில் செத்து போயிடுவாங்க. இதில் எது உங்களுக்கு வேணுமோ நீங்கள் எடுத்துக்கலாம். தண்டனை 3ல் ஏதாவது ஒன்று தண்டனை நிச்சயம் நீர் இது வந்து கடவுளுடைய ஜெனராசிட்டியை குறிக்கிறது என்று நினைக்கின்றேன். தன் மகனை தண்டிக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார். இப்பொழுது அவர் தனி மனிதன் அல்ல. அதனால் அவரை சார்ந்திருக்கிற மக்களுக்கும் தண்டனை கிடைக்கின்றது. தவறு செய்தது தாவீது, ஆனால் மக்களுக்கும் தண்டனை. 7 வருஷம் பஞ்சகாலம், கடைசியில் எல்லாருக்கும் கொள்ளை நோய்.
2வது ஆப்ஷனில் மட்டும் அவர் சண்டையில் தோற்று எதிரிகளுக்கு ஒளிஞ்சு 3 மாதம் ஆடணும். எனவே இப்படி 3 விதமான தண்டனைகள் வைத்திருக்கிறது. ஒரு ஃபேன் வாங்க போனீங்கன்னா ஹைத்தான், உஷா, என்னெல்லாமோ ஃபேன் வெரைட்டி இருக்குது. ஒரு மிக்சி வாங்க போனீங்கன்னா பட்டர்ஃப்ளை, இன்னும் எவ்வளோ இருக்குது. கோத்ரேஜ்லேருந்து எவ்வளோ புதுசு. ஒரு ஏசி வாங்க போனால் கூட நிறைய இருக்குது. போன சீசனில் நம்ம கோத்ரேஜ் ஏசியை வந்து நமக்கு துபாயிலேருந்து எபிஎன்ஏ வாங்கி கொடுத்தாங்க. இப்போ கூட அதை போட்டு தான் நான் மெசேஜ் கொடுத்துட்ருக்கேன். ஒரு அன்னைக்கு ஓனிடா நல்லாயிருக்கும், நாங்கள் அன்றைக்கி ஒருத்தர் வந்து சாம்சங் நல்லாயிருக்கும், எதுனாலும் நம்ம வாங்கிக்கலாம். ஆனால் இங்கே தண்டனை கொடுக்கப்படுகிறது. என்ன வேணுங்கிறத நீயே எடுத்துக்கொள். ஒரு பக்கம் ஆண்டவருடைய ஜெனராசிட்டி, இன்னொரு பக்கம் தண்டனையை பார்க்க அவருக்கு எவ்வளோ பக்குன்னு இருந்திருக்கும். ஐயோ, நான் செய்த சிறிய தவறுனால இவ்வளோ பெரிய தண்டனை எனக்கு வந்து விட்டது என்று அவர் கலங்கி இருப்பார் அல்லவா. ஒரு பாவத்திற்கு, ஒரு செய்த தவறிற்கு, ஒரு பெருமைக்கு உடனடியாக தண்டனைகள் அணிவகுத்து நிற்கின்றன. எது வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளலாம். நம்முடைய வாழ்க்கையிலும் சில நேரங்களிலே இது போல நாம் தவறு செய்கின்ற பொழுது ஆண்டவர் நமக்கு தண்டனைகளை கொடுக்கின்றவராக, நம்மை ஒப்பு கொடுக்கின்றவராக, நம்மை வியாதியிலே ஒப்பு கொடுக்கின்றவராக, நம்மை பண கஷ்டங்களிலே பஞ்ச காலங்களிலே ஒப்பு கொடுக்கின்றவராக, இல்லை என்றால் எதிரிகள் நமக்கு எதிராக எழும்பி இரவு மகளும் அவர்கள் யுத்தம் செய்து நாம் மன உளைச்சலிலே போகும்படியாக சில நேரங்களிலே சில பிரச்சனைகளை அவர் அனுமதிக்கின்றார். காரணம், நாம் ஏதோ ஒரு தவறு செய்து விட்டோம், ஏதோ ஒரு விஷயத்தில் பெருமைப்பட்டு விட்டோம். அதனால ஆண்டவர் இந்த மாதிரி தண்டனைகளை நமக்கும் வைக்கின்றார். தாவீதின் தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார். தாவீதிற்கு தண்டனை கொடுத்தவர் நமக்கும் தண்டனை கொடுக்க வேண்டும் என்று அவர் நினைக்கின்றார். முதலாவது பெருமைப்படுகிற ஒரு காலம், 2வது தண்டனைகள் காத்திருக்குது. எது வேணுமோ நீ எடுத்துக்க. 3 பார்த்தாலும் 3மே பயங்கரமாக இருக்கும். 7 வருஷம் கஷ்டப்படணுமா, 3 மாதம் கஷ்டப்படணுமா, இல்லை வெறும் 3 நாள் கஷ்டப்படணுமா, நீ எது வேணுமோ எடுத்துக்க மகனே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்கிறார். அதை பார்க்க அவர் துடித்திருப்பார். ஏன் நான் இப்படி செய்து விட்டேன் என்று, இந்த தவறை செய்திருக்க கூடாதே என்று அவர் வருத்தப்பட்டிருப்பார். அதுதான் தண்டனை. ஒரு மனிதன் தவறு செய்த பிறகு அவனுக்கு தண்டனை கொடுக்கப்படும் என்றால், நான் தவறு செய்திருக்க கூடாதே என்று அவன் மனதளவிலே வாதிக்கப்பட வேண்டும். அதுக்கு தான் தண்டனை கொடுக்கப்படுது. உடனே தாவீது அப்படி ஸ்டன் ஆயிடுறாரு. ஒரு சின்ன பாவத்துக்கு இவ்வளோ பெரிய தண்டனைகள் காத்திருக்கிறதா, நீ என்ன வேணும்னு சொல்லு, நான் ராஜாட்ட போய் எங்கள் அப்பாட்ட போய் சொல்லணும்னு சொல்லி காத்து சொல்கிறேன். காத்து திருக்கதரிசியை பார்த்தா நமக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. ஏதோ ஃப்ரெண்டுகிட்ட சொல்கிற மாதிரி, இல்லைன்னா யார்ட்டோ வெளியே ஒருத்தர் நிற்கிற அவர்கிட்ட போய் நான் சொல்லணும் மாதிரி, கடவுள்கிட்ட நான் போய் சொல்லணும், சொல்லுங்கள் யா சீக்கிரம் சொல்லுங்கள் ராஜான்னு சொல்லி சொல்கிறார். ஆண்டவருக்கும் காத்திருக்கதரிசிக்கும் இடையே எவ்வளோ ஒரு நல்ல உறவு இருந்திருக்குது. அதுக்கு முன்னக்கூட்டி நாத்தான் இவர் பசைபால் விஷயத்தில் தவறு செஞ்ச உடனே அங்கேயும் அதே மாதிரி ஒரு கதையை சொல்லி அவர் ஆண்டவர் சொன்னார்னு சொல்லி சொல்கிறார். தாவீது கொடுத்து வைத்தவர் ஏனென்றால் அவருக்கு நல்ல நல்ல அருமையான இந்த மாதிரி தீர்க்கதரிசிகள்லாம் இருந்திருக்காங்க. உடனே இவர் என்ன சொன்னார், தாவீது என்ன சொன்னார் பாருங்கள். அப்பொழுது தாவீது காத்தை நோக்கி, கொடிய இடுக்கணில் அகப்பட்டிருக்கிறேன், இப்பொழுது நாம் கர்த்தருடைய கையில் விழுவோமாக, அவருடைய இரக்கங்கள் மகா பெரியது, மனுஷர் கையில் விழாதிருப்பேனாக என்றார். கொடியெடுக்கனில் மாட்டிக்கிட்டேன், ரொம்ப கஷ்டத்தில் மாட்டிக்கிட்டேன், நான் இப்படிலாம் தப்பு செஞ்சிடக்கூடாது, இப்படி ஒரு பிரச்சனை வந்துடக்கூடாது, மாட்டிக்கிட்டேன். ஆனால் நான் மனுஷன் கையில் விழ மாட்டேன், நான் ஆண்டவர் கையில் விழுறேன்னு சொல்லி அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அதாவது 3ல் எதுன்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. ஏன்னா அவர் சொல்கிறாரு, ஆண்டவருக்கு புரியுது, ஐ வில் நாட் ஃபால் இன் த ஹேண்ட்ஸ் ஆஃப் மேன். மனுஷன் எனக்கு இறக்கம் காமிக்க மாட்டான், நான் கடவுளுடைய கையில் போய் நான் விழுறேன் அப்படின்னு அவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அவருடைய இறக்கம் பெரியுது, ஆண்டவருக்கு இறக்கம் பெரியுது. என்னை அடித்தா கூட அவர் பிறகு வருத்தப்பட்டு பாதையில் நிப்பாட்டிடுவார். என்ன அழகாக தாவீது ஆண்டவரை புரிந்து கொண்டிருக்கிறார் என்பதை நாம் புரிஞ்சுக்கணும். இந்த 3ல் எது வேணும், கடவுள் கையில் நான் விழுவேன், அவர் என்ன அடிக்கட்டும், அவர் என்ன கொல்லட்டும், அவர் இறக்கங்கள் பெருசு, திடீர்னு மனசை மாற்றுவார். மனுஷன் கையில் நான் ஒப்பு கொடுத்தேன்னா அவன் என்னை விடவே மாட்டான், மன்னிக்கவே மாட்டான், விரட்டுன்னு விரட்டுவான். அதனால் கவர் கையில் நான் விழுந்துடுறேன். 3 மாதம் மனுஷன் கையில் நான் என்னை ஒப்பு கொடுத்து என்னை துரத்துட்டுனா என்னை விரட்டுன்னு விரட்டிடுவான். அது எனக்கு வேண்டாம், நான் மனுஷன் கையில் விடணும் அவசியம் இல்லை, கடவுள் கையில் விழுறேன், அவர் என்ன கொள்ளணும்னு நினைச்சா கொள்ளட்டும் என்று சொல்லி அவருடைய இரக்கத்தை நம்பி ஆண்டுடைய கையிலே விழுவேன் என்று சொல்லி சொன்னார். ஏன் தாவீதை ஆண்டவர் தன் இதயத்துக்கு ஏற்றவன் என்று சொல்லி சொன்னார் என்றால் இதுதான். தாவீது ஆண்டவருடைய அன்பை, இரக்கத்தை, கிருபையை நன்றாய் புரிந்திருந்தார். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இந்த கிருபையை நாம் புரிந்து கொள்வோம் என்றால் நாம் எதற்கும் கவலைப்பட வேண்டுகிற அவசியமே இல்லை. அண்டர்ஸ்டாண்ட் த வேல்யூ ஆஃப் கிரேஸ் இன் யுவர் லைஃப். எவ்வளவு தப்பு பண்ணாலும், தகுதி இல்லாமல் நம்ம போனாலும், நமக்கு பாராட்டப்படுகின்ற மேன்மைகளை கிருபை என்று அழைக்கப்படுகிறது. நான் ஆண்டவர் கையில் தான் நான் விழுவேன்னு சொல்லி அவர் சொல்கிறார். நீங்கள் வேணால் ஆண்டவர்கிட்ட போய் சொல்லுங்கள். அப்போ தெளிவாகிவிட்டது. 7 வருஷம் பஞ்சம் கிடையாது, 3 மாதம் எதிரிகள் கையில் ஒப்பு கொடுக்க மாட்டார், 3 நாள் கொள்ளையினம். உடனே ஆண்டவர் தூதன் அனுப்புகிறாரு,
எருசலேமுக்கு விரோதமாக அவன் பட்டயத்தை எடுத்து கொள்ளை நோயை ஆரம்பிக்கிறான். எத்தனையோ ஆயிரக்கணக்கான மக்கள் செத்து போகிறாங்க. அப்போ தாவீது அப்படி கண்ணீர் வடிக்கிறார். தப்பு செஞ்சது நான் தானே, என் மந்தைகளை ஏன்பா நீங்கள் கொள்றீங்கன்னு சொல்லி அவர் கண்ணீர் வடிக்கிறார். கடைசியில் எருசலேமே அழிப்பேன்னு அவன் பட்டயத்தை எடுத்த உடனே ஆண்டவர் என்ன சொன்னார் பாருங்கள். 16 வசனம் பாருங்க. தேவதூதன் எருசலேமை அழிக்க தன் கையை அதன் மேல் நீட்டின பொழுது கர்த்தர் அந்த தீங்குக்கு மனஸ்தாபப்பட்டு ஜனங்களை சங்கரிக்கிற தூதன் நோக்கி, போதும், இப்போது உன் கையை நிறுத்து என்றார். 70,000 பேர் கொஞ்ச நேரத்தில் செத்து போயிடுறாங்க. அவன் எருசலேமே அழிப்பேன் தூதன் வரும்போது, வேண்டாம், உன் பட்டயத்தை உரையில் போடு, நீ போன்னு சொல்லி ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு அந்த 70,000 பேர் செத்துட்டாங்களேன்னு ஃபீல் பண்ணி வேண்டாம் அப்படின்னு சொல்லி நிறுத்தினாராம். 70,000 பேர் சாகுறாங்கன்னா அது மிகப்பெரிய ஒரு அழிவு தான். ஆனாலும் கூட கணக்கு வழக்க பார்த்தா 7 லட்சம் 70 லட்சம் மக்கள் செத்துருக்கணும். அந்த அளவுக்கு எருசலேமே அழிக்கணும் தூதன் வரும்பொழுது ஆண்டவர் வேண்டாம், அவன் பட்டயத்தை திரும்ப உரையில் போடு, நீ பேரு இவங்க பிழைக்கட்டும்னு ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டாரா. இதைத்தான் தாவீது முதல்ல சொன்னார், நான் கர்த்தரின் கையில் விழுவேனாக, மனுஷன் கையில் விழ மாட்டேன், நான் கர்த்தரின் கையில் விழுவேன். அவ்வளோ பாவம் செய்த தாவீதுக்கு அவ்வளோ பெரிய தண்டனை கொடுக்கப்பட்டாலும் அது தண்டனை ஆரம்பிக்கிற பொழுது ஆண்டவர் மனஸ்தாபப்பட்டு போதும் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டாராம். தாவீது தண்டனை மட்டாக கொடுக்கப்பட்டது. இன்றைக்கு இதே இரக்கம்தான் நமக்கும் கூட கொடுக்கப்படுகிறது. அநேக நேரங்களிலே நாம் அநேக தவறுகளை செய்கிற பொழுது, துணிந்து செய்கிற பொழுது ஆண்டவர் நம்மை தண்டிக்கின்றார். நான் கதறுகிற பொழுது நமக்காக மனஸ்தாபப்பட்ட ஐயோ வேண்டாமேன்னு சொல்லி அந்த தண்டனையை பாதியிலே அவர் நிறுத்தி கொள்கிறார். ஆண்டவர் நம்மை அநாதி சிநேகத்தால் சிநேகித்தார். இந்த பூமியில் நாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நம்முடைய குடும்பம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும், நம்முடைய ஃபைனான்ஸ், நம்முடைய ஊழியம் எல்லாம் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் அவனுடைய கிருபை என்பதை மறக்கவே கூடாது. ஆண்டவர் எந்த நேரத்திலும் நம்ம அவர் வெறுக்கவே மாட்டார், முழுமையாய் அழிக்க ஒப்பு கொடுக்கவே மாட்டார். அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை. தாயின் கருவிலே நம்மை கண்டுபிடித்த ஆண்டவர் இந்த நாள் மட்டும் நம்மை நடத்தி வந்திருக்கிற இம்மானுவேல் எபனேசர் இனிமேலும் நம்மை நடத்துவார். இந்த உலகம் எவ்வளவு மோசமானாலும் ஆகட்டும், எத்தனை எபோலா போன்ற எத்தனை கொள்ளை நோய்கள் உகாண்டாலெல்லாம் வந்துருச்சுருக்காங்க, வரட்டும். இல்லைன்னா என்ன இந்த உலகத்தில் என்ன பாடுகள் வந்தாலும் தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் கலங்க வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் ஆண்டவர் நம் பக்கத்தில் நமக்கு துணையாக இருக்கிறார். நம்மை அவர் மிகவும் நேசிக்கிறபடினால் நம்ம எல்லா தீங்கிற்கும் அவர் விளக்குகின்றவராக அவர் இருக்கின்றார். இன்னைக்கு காலை கூட நியூஸ் பேப்பர் வாசித்தேன். தாயிட்ட மகன் குடிக்கிறதுக்கு காசு கேட்குறான், வேலைக்கு போகல, குடிக்க அடிமைப்பட்ட அம்மா காசு கொடுக்கலன்னு அந்த விதவை தாயை அவன் அடித்து கொண்டான் என்று சொல்லி பேப்பரில் வாசித்தேன். இதுதான் கடைசி காலம். மகன் அம்மாவை அடித்து கொள்றான், கேவலம் குடிக்கிறதுக்கு பணம் கொடுக்காதனால. பார்த்தீங்களா, சொந்த மகன் அம்மாவை அடித்து கொள்றான், இறக்கமாவது மண்ணாவதுன்னு சொல்லி அடித்து கொள்றான். இதுதான் இந்த பெற்ற பிள்ளை, 10 மாதம் சுமந்த பிள்ளை மகனை தாயை அடித்து கொள்ளும் பொழுது அவர் அப்படிப்பட்டவர்கள். அவர் தான் நமக்கு தஞ்சம். அவர் நம்மை கடைசி வரைக்கும் பாதுகாக்கின்றவராக இருக்கின்றார். கடைசி வரைக்கும் இந்த உலகத்தில் நம்மை தீங்கிற்கு விளக்குகின்றவராக இருக்கின்றார். நம்மை தப்புவிக்கின்றவராக இருக்கிறார். நம்ம பாவம் செய்யும்போது நம்மை தண்டித்தாலும் கூட அது பிறகு மனமிறங்கி நமக்கு புது வாழ்வு தருகின்றவராக இருக்கின்றார். கலங்காதீங்க. வியாதி வந்துருச்சா, குடும்பத்தை போட்டு ரொம்ப பாடாப்படுத்திக்கிட்டு இருக்குதா, பயப்படாதீங்க. ஃபைனான்ஸ் ரொம்ப நெருக்கமாக இருக்குதா, பயப்படாதீங்க. கர்த்தாவே, நான் மனுஷன் கையில் விழக்கூடாது. ஒரு நாளும் எந்த ஒரு மனுஷனை ஒரு வார்த்தை சொல்லக்கூடாது. எந்த மனுஷன் முன்பு நான் தாழ்ந்து போகக்கூடாது. எந்த பஞ்சமும் என் எல்லைக்குள்ளே வரக்கூடாது. என்னை தண்டிக்கிறதுனா நீங்களே தண்டிங்கன்னு ஒப்பு கொடுத்து பாருங்கள். அப்பொழுது ஆண்டவர் மட்டாய் தண்டித்து உங்களை அவர் ஏற்றுக்கொள்வார். உங்களுடைய ஆசீர்வாதங்களுக்காக நான் ஜெபிக்க முடிய விரும்புகிறேன். ஜெபிக்கலாமா? கண்களை மூடுவீர்களா? நாம் ஜெபிக்கலாம். அப்பா பிதாவே, வானத்துக்கு பூமிக்கும் ஆண்டவரே, ஜோதிகளில் பிதாவாகி தெய்வமே, இந்த அருமையான நாளுக்காக நன்றி. 3 ஆப்ஷன்ஸ் வைத்த பொழுது, தேர்வு செய்ய என்று சொன்ன பொழுது, நான் கர்த்தருடைய கையில் தான் விழுவேன், மனுஷன் கையில் விழவே மாட்டேன். எவ்வளோ அருமையாக தாவீது தேர்வு செய்தார். எங்களுக்கும் எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று கற்றுத்தார். கடந்த காலங்களிலே எதை தேர்வு செய்ய வேண்டும் என்று சொல்லி தெரியாமல் போனபடியினால்தான் நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ பெரிய பாடுகளை எல்லாம் ஆண்டவரை நாங்கள் சந்தித்தோம். இப்பொழுது கூட எங்களுக்கு மனமிறங்கும் ஆண்டவரை. பஞ்சகாலம், யாரெல்லாம் பஞ்சகாலத்தில் இருக்காங்களோ அந்த பஞ்சகாலங்களுக்கு ஒரு முடிவு ஏற்படும். ரொம்ப காலம், 7 வருஷம் பஞ்சகாலம். ஃபைனான்ஸில் பிரச்சனை வந்துச்சுன்னா 7 வருஷம், பல வருஷம், 10 வருஷம், 20 வருஷம், 30 வருஷம் கூட பிரச்சனை வருது. அதுக்கு அடுத்தாப்புல ஆண்டவரை தோத்துறோம் ஐயா, எதிரிகள் துரத்துறது, அது ரொம்ப பயங்கரமாக இருக்கும். 3 மாதம் 3 வருஷம் எதிரிகள் துரத்திக்கிட்டே இருப்பாங்க, நிம்மதியாக இருக்கவே விட மாட்டாங்க. கடைசியாக கொள்ளை நோய், பயங்கரங்கள், குடும்பத்தில் பயங்கரமான கொள்ளை நோய்கள் உயிர் போகிற அளவிற்கு வரும். ஆனாலும் கூட ஆண்டவரை நீங்கள் இறுதியில் மனமிறங்குவீங்க என்று சொல்லி ஆண்டவரை நாங்கள் கேள்விப்பட்டோம். உங்களுடைய பாதங்களே விழுகிறோம். மனுஷன் கையில் விழ மாட்டோம், வியாதியின் கையில் விழ மாட்டோம்.
ஆண்டவரை பொல்லாதவர்கள் கையிலே விட மாட்டோம், நாங்கள் உம்முடைய கையிலேயே விழுகிறோம். இயேசுப்பா, இந்த நாளில் எங்களுக்கு மனம் இறங்கும், உம்முடைய பிள்ளைகள் ஒவ்வொருவருக்கும் மனம் இறங்கும். என்ன நெருக்கடியில் இருந்தாலும் அவர்களுக்கு நீர் உதவி செய்யும். என்ன வியாதியாக இருந்தாலும் இப்பொழுது நீங்கட்டு சாப்பிட முடியல, தூங்க முடியல, முதுகு வேலை செய்ய மாட்டேங்குது, இடுப்பு கீழே வேலை செய்ய மாட்டேங்குது, நரம்புகள் மண்டலம் இறந்து போச்சு, ஐயா பாவம் ஹார்ட்டில் அடைப்பு, லங்ஸ் சரியில்லை, இன்னும் எவ்வளோ வியாதிகள், கேன்சர் வியாதி, கிட்னி ஃபெயிலியர். இந்த நிமிஷத்தில் ஒரு சுகமாகட்டும். ஒரு நிமிடத்தில் இதை சரி பண்ண வல்லமை படைத்தவர் நீர். சரி பண்ணி இப்படி பிள்ளைகளுக்கு புது வாழ்வு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம். சஞ்சலமும் தவிப்பும் ஓடி போவதாக. ஆண்டவரே, பண நெருக்கடியில் பஞ்சகாலத்தில் இருக்கிற பிள்ளைகளுக்கு இன்றைக்கே அந்த பஞ்சகாலத்தை உடைத்து செழிப்பான ஒரு காலத்தை கொண்டு வரோம். ஆசீர்வாதமான மழை பெய்யட்டும், முன்மாறி பின்மாறி பெய்யட்டும். கடந்த நாட்களில் நாங்கள் கோடையை தாங்க முடியாது, எங்களுக்கு மழையை தாங்கன்னு கேட்டோம். இந்த நாட்களில் தென்மேற்கு பருவ காற்றெல்லாம் கொடுத்து பருவமழை கொடுத்துருக்கீங்க. தொடர்ந்து நல்ல மழை பெய்யுது. ஜனங்கள் குளிர்ச்சியாக, பூமி குளிர்ச்சியாக, விவசாயங்கள் செழிக்கப்பட, கால்நடைகள் செழிக்கப்பட, மக்கள் செழிப்பாக வாழ உதவி செய்யுங்க. மழையினால் கேடுகள் வராதபடி, கொள்ளை நோய்கள் வராதபடி காத்துக்கொள்ளுங்க. ஆண்டவரே, எங்கள் பிள்ளைகளை எப்படியாவது ரசிங்க. குடும்பத்தில் சமாதானத்தை தாருங்க. திருமண வாழ்க்கையில் உடைந்து போயிருக்கிற மக்களுக்கு ஏதாவது ஒன்றை செய்து அவரை சந்தோஷப்படுத்துங்க. நீண்ட காலமாய் காத்திருக்கிறவர்களுக்கு அற்புதத்தை செய்து சந்தோஷப்படுத்துங்க. வயதான கீழே விழுந்து விடாதபடி, எலும்புகள் முறிந்து விடாதபடி காத்துக்கொள்ளுங்க. இரக்கம் பாராட்டுங்க. ஆண்டவரே, தோத்திரம், நம்முடைய பிள்ளைகள் ஆண்டவருக்கு வீடு இல்லையே, கவர்மெண்ட் ஜாப் கிடைக்கலையே, நல்ல காரியங்களுக்காக காத்திருப்பாருன்னா கொடுத்து சந்தோஷப்படுத்துங்க. உலகம் முழுவதும் இருக்கிற அத்தனை நாடுகளையும், இந்திய தாய் திருநாட்டையும், அனைத்து மக்களையும் ஆசீர்வதியும். முக்கியமாக தேவனுடைய பிள்ளைகள், இயேசப்பாவுடைய பிள்ளைகள் வெட்கப்படாதபடி, முக்கியமாக புதிதாக ஏற்றுக்கொண்டிருக்கிற பிள்ளைகள் ஒரு நாளும் எந்த விதத்தில் இழப்புகள் வராதபடி பாதுகாத்து கொள்ளுங்கள். நாசிரியர் திராட்சைப்படத்தோட்ட ஊழியர்களை நேசிக்கிறேன். நாள்தோறும் நம்ம நிகழ்ச்சிகளை பார்க்கிற, அறிவுப்படுத்துகிற ஒவ்வொரு நல்ல உள்ளத்தையும் ஆசீர்வதிங்க. இறைவா, இந்த நாளிலும் கூட அடைக்கலான்குரிய முதியோரத்தில் சேர அநேக இடங்கள் உண்டு. அநேகரை அழைத்து கொண்டு வாருங்க, மகிமைப்படுங்க. இரட்சகர் இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை சோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரை சோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு பொழுதும் மறவாதே. ஆமென். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பு பரிசுத்த அன்யோன்ய ஐக்கியமில்லாத பிரசன்னம் உங்கள் அனைவரோடு என்றைக்கும் சதா காலங்களில் நிலைத்திருப்பார்.